அனைவருக்கும் வணக்கம். சுபேதார் மேஜர், மாநில லெப்டினன்ட் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிவில்ஸ், செக்ரட்டரி எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக். பர்ஸ் நியூ கிரீவியன்சஸ் சிஸ்டம், அதாவது பர்ஸில் கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணுறதுல புதிய திருத்தங்களும் வழிமுறைகளும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு காரணமே முன்னாள் முப்படை வீரர் சங்கங்களின் தொடர் கோரிக்கைகள் தான். முக்கியமாக தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்கில் இருந்து தொடர் கோரிக்கைகள், புகார்கள், பர்ஸில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டி தொடர்ந்து கோரிக்கைகளும் புகார்களும் அனுப்பப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில் பர்ஸில் ஒரு புதியதொரு கிரீவியன்ஸ் சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். முதல்ல அந்த கிரீவியன்ஸ் சிஸ்டத்தில் 2 ஆப்ஷன் தான் இருக்கும், கேட்டகரி. ஒன்று பேமெண்ட் ரிலேட்டட், ரெண்டாவது அதர்ஸ். அதே நேரத்தில் அந்த கமெண்ட்ஸில் கொஞ்சம் தான் நம்ம அதில் விரிவாக எழுத முடியும், அதிகமாக எழுத முடியாது. மற்றபடி ஒரு தடவை கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணியாச்சுன்னா, பெண்டிங்கில் இருந்தாச்சுன்னா நம்ம ஃபர்தராக கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ண முடியாது. இந்த குறைகளை நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம். அதனால் இப்போ பர்ஸ் ஒரு புதிய நியூ கிரீவியன்ஸ் சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் 10 கேட்டகரிஸாக வச்சுருக்கிறாங்க, மெயின் சப்ஜெக்ட் வாய்ஸ். அதில் அந்த மெயின் கேட்டகரியிலிருந்து சப் கேட்டகரியிலும் வச்சுருக்கிறாங்க. இதன் காரணமாக நம்ம கிரீவியன்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த சப்ஜெக்ட் வைஸ் நம்ம அந்த கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணலாம். ஒரே நாளையில் பல கோரிக்கைகளை நம்ம சப்மிட் பண்ணலாம், கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த பல கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணுறதுனால நம்ம அந்தந்த கிரீவியன்ஸில் அதுக்கு தகுந்தபடி நம்மளுடைய கமெண்ட்ஸ் எழுதலாம். இந்த வீடியோ பொறுத்தவரையில் இந்த புதிய நியூ பர்ஸ் கிரீவியன்ஸ் சிஸ்டம் என்ன, அந்த 10 கேட்டகரிஸ் என்ன, அந்த 10 கேட்டகரிஸில் சப் கேட்டகரிஸஸ் என்னங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். பர்ஸ் நியூ கிரீவியன்சஸ் சிஸ்டம். ஸ்பர்ஸ் ஓய்வூதியதாரர் மற்றும் சார்ந்தோர் குறைதீர்வு கோரிக்கை புகார், புதிய வழிமுறைகள், ஸ்பர்ஸ் கிரீவியன்சஸ் நியூ அப்டேட் அப் சேஞ்சஸ். ஏர்லியர் முதல்ல 2 இருது கிரீவியன்ஸ் கேட்டகரியில், பேமெண்ட் ரிலேட்டட் அண்ட் அதர்ஸ். இப்போது நியூ சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் 10 கேட்டகரிஸ், அதாவது பேமெண்ட் ரிலேட்டட், அதர்ஸ், ரிக்கவரி, லைஃப் சர்டிஃபிகேட், பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ், ப்ரொஃபைல் டாட்டா அப்டேட், பென்ஷன் ரிவிஷன், ஃபேமிலி பென்ஷன், போர்ட்டல் ரிலேட்டட், ஸ்டாப்பேஜ் அண்ட் இன்கரெக்ட் பென்ஷன்ஸ். இப்போ இது பற்றி தான் ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டில் சொன்னது மாதிரி முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கங்கள் எல்லாமே அவங்களுடைய குறைகளை கிரீவியன்ஸஸை சப்மிட்டே பண்ணிட்டு வந்தாங்க. இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு தமிழ்நாட்டிலிருந்தும் இந்த கடைசி லாஸ்ட்டில் நாங்கள் 26 ஏப்ரலில் ஒரு டீட்டெயிலாக ஒரு கிரீவியன்ஸு நாங்கள் அனுப்பியிருந்தோம். ஒரு 30க்கு மேலான ஒரு கிரீவியன்சஸ். இதில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அதில் என்னென்ன கிரீவியன்சஸ், எதெல்லாம் டிலே ஆகுது, அதை எப்படி அந்த கிரீவியன்சஸை சரி பண்ணணுங்கிறது தான். அதுதான் அந்த 10 கேட்டகரிஸில் நாங்கள் கேட்டக்கூடிய அந்த 10 கேட்டகரிஸில் அதில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கிரீவியன்ஸை சப்மிட் பண்ணாத கூடி நம்மகிட்ட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கணும், மொபைல் நம்ம கையில் இருக்கணும், ஓடிபி வரும். இப்போ புது சிஸ்டத்தில் படி சம்டைம் அந்த நாள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா பாஸ்வேர்டு சேஞ்சு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு சேஞ்சு மாற்றி நம்ம உள்ளே லாகின் ஆகணும். இப்போ லாகின் ஆகிறது, லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா இதெல்லாம் போட்டுட்டு உள்ளே போகிறப்ப கிரீவியன்ஸ் சப்மிஷனில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த ஆப்ஷன் மெயின் அந்த கிரீவியன்ஸஸ்னுடைய பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் தான் இப்போ நம்ம கிரீவியன்ஸ் ஃபஸ்ட்டில் பேமெண்ட் ரிலேட்டட் அண்ட் அதர்ஸ்னு இருந்தது. அதில் எலிமெண்ட் ஆஃப் பென்ஷன், எலிமெண்ட்ஸ் நாட் சேங்ஷன் இன் பென்ஷன் டிடக்ஷன் அப்படின்னு இருந்தது. அதில் நம்ம கிரீவியன்ஸ் சப்மிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த 10 கேட்டகரிஸ், அந்த 10 கேட்டகரிஸில் கொடுத்துட்டாங்க. நம்ம பேமெண்ட் ரிலேட்டட்ஸ் அண்ட் அதர்ஸ் ஏற்கனவே இருந்தது, அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ ரிக்கவரியில் அவங்க 4 சப் கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. டிமாண்ட் ரிக்கவரி, இன்கம் டேக்ஸ் ரிக்கவரி, கம்யூட்டேஷன் ரிக்கவரி, பென்ஷன் ரிக்கவரி. டிமாண்ட் ரிக்கவரிங்கிறது ஒரு சிலருக்கு அவங்க பென்ஷன் அவங்க பென்ஷன் ஸ்லிப்பில் தெரியும், கீழே ஒரு சிலருக்கு ரிக்கவரி பண்ணுவாங்க. அதில் டிமாண்ட் ரிக்கவரின்னு போட்டு கீழே எழுதுவாங்க. இப்போ 10 இன்ஸ்டால்மெண்ட்டுன்னா அந்த 10 போட்டு 1/10 போட்டுட்டு அவங்க ரிக்கவரி பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிக்கவரி, இன்கம் யாருக்கு பிடிக்க வேண்டியது இருக்குது இன்கம் டேக்ஸ், அவங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸு. கம்யூட்டேஷன் ரிக்கவரி, கம்யூட்டேஷனுங்கும் போது நம்ம மொத்தத்தில் கம்யூட்டேஷன் வாங்கி விட்டுருப்போம். அந்த கம்யூட்டேஷன் மாதம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இது. தென் பென்ஷன் ரிக்கவரி, பென்ஷனில் ஏதாவது ஓவர் பேமெண்ட் இருந்தால் அதனுடைய ரிக்கவரி. இதெல்லாம் கம்யூட்டேஷன் அந்த கமெண்ட்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு லைஃப் சர்டிஃபிகேட் அதில் சப் கேட்டகரி எம்எல்சி மேனுவல் லைஃப் சர்டிஃபிகேட்ஸ், பர்ஸ் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட், ஜீவன் பிரமான், பேங்க் ஏபிஐ. இதில் பல குறைபாடுகள் இருக்குது. நம்ம எம்எல்சி சப்மிட் பண்ணுறப்ப ரொம்ப டிலே ஆகுது, அது என்ன காலதாமதம் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அதை நம்ம போடலாம். அதே மாதிரி பர்ஸில் ஜீவன் பிரமாணம் போட்டாலும் காலதாமதங்களாவது ரிஜெக்ட் ஆகிடுது. எதுக்காக ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதை
கேட்குறதுக்காக தான் இந்த கிரீவன்சஸ். நெக்ஸ்ட் வந்து பென்ஷன் டாக்குமெண்ட், பிபிஓ கரிஜான பிபிஓ ஃபார்ம் 16 பென்ஷன் ஸ்லிப். ஒரு சிலருக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியும் மைக்ரேட் ஆகிடுச்சு, பிபிஓ வந்து இன்னும் ஜென்ரேட் ஆகாமல் இருக்குது. ஒரு சிலருக்கு பிபிஓ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல் டேட்டா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, கரிஜான பிபிஓ வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம கிரீவன்ஸ் சப்மிட் பண்ணலாம். ஃபார்ம் நம்பர் 16 வராமல் இருக்கும், ஏன்னா இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஒரு சிலருக்கு பென்ஷன் ஸ்லிப் ஜென்ரேட் ஆகாமல் இருக்கலாம். இந்த கிரீவன்சஸ் அந்தந்த கேட்டகரியில் போடுறதுக்காக தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் டேட்டா அப்டேட், இதுதான் மெயின். இதுதான் நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஏன்னா எல்லாருடைய ப்ரொஃபைல் டாட்டாவில் கொஞ்சம் ஏதாவது தவறுகள் இருக்குது. அட்ரஸு, சர்வீஸ் டீட்டெயில், நாமினி டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன், பே டீட்டெயில்ஸ், மெடிக்கல் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், பேன், ஆதார் அண்டு டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் வந்து பென்ஷன் ரிவிஷன். பென்ஷன் ரிவிஷனில் டியர்னஸ் ரிலீஃப், ஓஆர்பி, சிபிசி, பே கமிஷன், சேஞ்ச் இன் பேங்க் அண்ட் சேஞ்ச் இன் லாஸ்ட் பே ட்ரான். இது டிஆர் ரிவிஷனுங்கிறது போது ஒரு சிலருக்கு டிஏவே கொடுக்காம வருது, அந்த மாதிரி கேஷெல்லாம் இருக்குது. ஓஆர்பி ரிவிஷனுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்குது. ஏன்னா சிபிபிசிலேருந்து மைக்ரேட் ஆகிருது. மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஓஆர்பி ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுத்து மைக்ரேட் பண்ணிடுறாங்க. மற்றபடி ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட்டு பேமெண்ட் ஆகாமல் இருக்குது. அதுக்குண்டான நடவடிக்கை கிரீவன்ஸ் போடலாம். ஒரு சிலருக்கு சிபிசி, அந்த 7th சிபிசி 6th சிபிசி அப்புறம் அந்த பென்ஷன் ரிவிஷன் ஆகாமல் இருக்குது. அதுக்குள்ள குறைபாடு இதெல்லாம் செஞ்சு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் பேங்க் அண்ட் எம்ஏசிபி. எம்ஏசிபி தான் மெயின் இஷ்யூ. எம்ஏசிபியில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் பண்ணுறது கிடையாது. பே லெவலுடைய குறைபாடுகள் அது இருந்தாலும் கூட அந்த எம்ஏசிபி ரேங்கு வந்து கரிஜான பிபியோவில் வர்றது கிடையாது. இதெல்லாம் அந்த குறைபாடுகளை அதில் சப்மிட் பண்ணலாம். சேஞ்ச் இன் லாஸ்ட் பே ட்ரான். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பென்ஷன், ஸ்டார்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன், ஸ்டாப்பேஜ், ரிடக்ஷன், டிவிஷன், எஸ்எப்பி, ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன், லிபரைஸ்டு ஃபேமிலி பென்ஷன், தென் என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன், நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். இதில் எந்த சம்மந்தப்பட்டதை என்ன குறைபாடுகள் இருந்தாலும் இதில் வந்து நம்ம போடலாம். ஸ்டார்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இறந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் டெத் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம். அந்த ஃபேமிலி பென்ஷன் வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பல தடங்கள் ஆகுது, அதை நம்ம போடலாம். இதுதான் இதனுடைய ஒவ்வொரு கேட்டகரி. நேஷனல் போர்ட்டல் ரேட். போர்ட்டல்லையும் நம்ம இதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தல பல தடங்கள் இருக்கும், சரியான முறையில் இயங்காமல் இருக்கும். அதை பற்றி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் ஃபங்க்ஷனல், நான் ஜெனரேஷன் ஆஃப் டோக்கன், blank பேஜ், unable to proceed further, லெஃப்ட் மனு, நாட் விசிபிள், டிஸ்கிரிபியன்ட். இதுதான் நிறைய பேருக்கு வரும், டிஸ்கிரிபியன்ட்னு சொல்லிட்டு வரும். சப்மிட் பட்ட நாட் ஃபங்க்ஷனல், நம்ம சப்மிட் பண்ணுவோம், அது சப்மிட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஸ்டாப்பேஜ் அண்ட் இன்கரெக்ட் பென்ஷன்ஸ். சர்வீஸ் எலிமெண்ட் ஸ்டாப்டு. ஒரு சிலருக்கு வந்து சர்வீஸ் எலிமெண்ட்டே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. டிசபிலிட்டி எலிமெண்ட்ஸ் அப்படி இதுக்கு 2 பேருக்கு நமக்கு கேஸ் ஸ்ட்ரைக் பண்ணியே 2 பேருக்கு டிசபிலிட்டி எலிமெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம். காலண்ட்ரி எலிமெண்ட், அதாவது சேனமண்டல் இவங்களுக்கு இவங்கெல்லாம் வாங்கிட்டு வரப்போ காலண்ட்ரி அவார்டு அவங்களுக்கு இது கொடுக்கணும். ஒரு சிலருக்கு வழங்காமல் இருப்பாங்க, அதை கேட்குறது. எஃப்எம்ஏ ஸ்டாப். இப்போ மெயின் இஷ்யூ எஃப்எம்ஏக்கு என்ன கோரிக்கைகள் வச்சாலும் குயிக்லி அவங்க வந்து எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. 2வது எஃப்எம்ஏ ஸ்டாப்டு. ஒரு சிலருக்கு எஃப்எம்ஏ கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிஎல்என்ஸ் ரிலீவ் ஸ்டாப்டு, ரிடக்ஷன் இன் பென்ஷன், எக்ஸஸ் பேமெண்ட். இந்த சப்ஜெக்ட் வைஸ் போடலாம். இப்போ நம்ம வந்து அது கிரீவியன்ஸ் போட்டாச்சுன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுறோம், அதில் வந்து கிரீவியன்ஸ் போட்டு அதில் கமெண்ட்ஸ் எழுதுகிறோம். கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறோம் செகண்ட்லி. அப்புறம் வந்து தேர்டு வந்து do you want to submit, அப்போ வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணியாச்சுன்னா அது வந்து நம்ம ஐடி நமக்கு கிடைச்சிருது, டோக்கன் நம்பர் கிடைச்சிருது. அந்த டோக்கன் நம்பரை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அகெயின் போயிட்டு நம்ம சரியான முறையில் சப்மிட் ஆயிடுச்சா, சப்மிட் ஆயிடுச்சுன்னா எங்கே அந்த கிரீவியன் சப்மிட் ஆகிருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டோக்கன் நம்பரை போட்டு பார்த்தாச்சுன்னா நம்ம சப்மிட் பண்ணது அதோட சேர்த்து கீழே உள்ள அந்த இது வந்தாச்சுன்னா சரியான முறையில் இருந்தால் இல்லை, அதர்வைஸ் எரர் காமிச்சாச்சுன்னா சப்மிட் ஆகலைன்னு அர்த்தம். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கிரீவியன்சஸ். ஃபியூ ஓல்டு ஏஜ்டு பென்ஷனர்ஸ் வந்து நோ டேட் ஆஃப் பர்த், ராங் என்ரோல்மெண்ட் டேட் அண்ட் டிஸ்சார்ஜ் டேட் இப்போது இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குது, அது நிறைய ஏஜ் ஆனவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்சார்ஜ் டேட் நாட் ஏபிள் டு அப்டேட், நோ ப்ரொவிஷன் ஃபார் டேட். இதில் வந்து மெயின்லி என்னென்னா ஸ்பர்ஸில் வந்து அந்த டிஸ்சார்ஜ் டேட்டில் சேஞ்ச் இருந்தாச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ண முடியாது. அது ரெக்கார்ட் ஆஃபீஸோ பிசிடியே தான் பண்ண முடியும். டியூ டு திஸ் நோ பேமெண்ட் ஆஃப் அடிஷனல் பென்ஷன் ஃபார் அபோவ் 8 years ஆஃப் ஏஜ், ஈவன் கிரீவியன் சப்மிஷன். இதில் என்னென்னு கேட்டாச்சுன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம சரியான முறையில் அப்டேட் பண்ணாதனால அவங்களுக்கு 8 years மேலே ஆச்சுன்னா அந்த அடிஷனல் பென்ஷன் 20%, 30%, 40% கிடைக்காத சூழ்நிலைக்கு இருக்குது. எங்ககிட்டே ஒரு 3 கேஸ் இருக்குது இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து கிரீவியன் சப்மிட்டட் பட் லெஸ் ரெஸ்பான்ஸ், நோ குயிக் ப்ரோசஸ், நோ ஸ்டேட்டஸ், லாங் பெண்டிங், ரிஜெக்ஷன் வித்தவுட் எனி ரீசன்ஸ், இன்கேஸ் ஆஃப் ரிப்ளை ஒன்லி டு க்ளோஸ் த கிரீவியன்சஸ் தான் அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. இதுதான் நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்சஸ் லீக்கில் ஜூலை 23 கொடுத்துருந்தோம். நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் சர்வீஸ் ரிக்வஸ்ட், லாங் டிலே, தென் நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஃபர்தர் சர்வீஸ் கிரீவியன்ஸ் இன் ஸ்பர்ஸ் போர்ட்டல். இது வந்து தான் இப்போ அவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து அந்த கிரீவியன்ஸ் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் கிரீவியன்சஸ் லாங் பெண்டிங். பென்ஷன் ரிவிஷன் அப்ளிகபிள் எம்ஏசிபி கிரேட், பென்ஷன் ரிவிஷன் அப்ளிகபிள் எம்ஏசிபி கிரேட். இதில் வந்து
எம்எஸ்சி கிரேவியர்களுக்கு வந்து அவங்க வந்து ரிவிஷன் பண்ணணும். அதுக்குண்டான ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன அந்த கேட்டகரியில் அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க, மாதக்கணக்கில் ஆகுது அதை சரி பண்ணுறதுக்கு. ஓஆர்பி டூ ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட் ஏரியர்ஸ் பேமெண்ட், இது பேங்க் சம்மந்தப்பட்ட சிபிபிசி வந்து நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அதுக்கப்புறமும் ரொம்ப தாமதமாகுது. எஃப்எம்ஏ ஸ்டாப்பேஜுக்கு இசிஹெச்எஸ் மெம்பர் எஃப்எம்ஏ ஸ்டாப்பேஜுக்கு அவங்க கிரிவியன்ஸ் போட்டாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது கிடையாது இமீடியட்டில். இதனால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து கஷ்டப்படுறாங்க. எக்ஸஸ் பெய்டு எஃப்எம்ஏ ரிக்கவரி, அவங்க இசிஹெச்எஸ் மெம்பராக இருக்கிறதுனால எஃப்எம்ஏ கிடையாது, அதை வாங்கியிருக்கிறாங்க. அதை ரிக்கவரி பண்ண சொன்னாலும் சர்க்குலர் நம்பர் 228 பிரகாரம் அது பண்ணுறது இல்லை. மேனுவல் லைஃப் சர்டிஃபிகேட் இதுதான். ரிக்வஸ்ட் ஆக்ஷன் ஃபார் கிரிவியன்ஸ் சப்மிஷன், குயிக் ப்ராசஸ் ஆகணும். ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு கிரிவியன்ஸஸ்க்கும் அந்த ஸ்டேட்டஸ் எல்லா லெவலிலும் ஸ்டேட்டஸ் தெரியணும். அது எந்த இடத்துல இருக்குது, ரெக்கார்டில் இருக்கா, பிஓவில் இருக்கா, பிசிடியாக இருக்காது. இன்கேஸ் ஆஃப் பெண்டிங் வேர் இட் இஸ் பெண்டிங், அது எந்த இடத்துல பெண்டிங் இருக்கணும் காமிக்கணும். நெக்ஸ்ட் இன்கேஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் அதனுடைய ரீசன் வேணும். இதுதான் இந்த நியூ கிரிவியன்ஸ் சிஸ்டத்தினுடைய ஒரு கம்ப்ளீட் வீடியோ. இது வரைக்கும் கேட்டுப்போய் நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல் நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க பிசிடிஏ பர்ஸ். இதை நம்ம பின்பற்றி நம்மளுடைய குறைகளை நம்ம கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணியாச்சுன்னா நிவர்த்தி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பின்பற்றுவீர்கள் என்று நம்பி இதுவரை வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி. அதே நேரத்தில் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் அவங்களும் இந்த முறைகளை பின்பற்றி அவங்களுடைய பர்சனல் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய இயலும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.